அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வருஷம் தனுசு ராசிக்கு என்ன கந்தாய பலன்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நட்சத்திர கந்தாயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படிதான் இதை நான் சொல்றேன். தனுசு ராசிக்கு ஆதாயம் 11, விரயம் 5 பாசிட்டிவான விஷயம் தாங்க. தனுசு ராசிக்கு கந்தாய பலன் நல்லா இருக்கு. நட்சத்திர கந்தாயத்தை பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னாக்க மூலம் நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 2, நடு கந்தாயம் 0, கடை கந்தாயம் 4. பூராடம் நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 5, நடு கந்தாயம் 1, கடை கந்தாயம் 2. உத்திராடம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 0, நடு கந்தாயம் 2, கடை கந்தாயம் 0. இப்போ முதற் கந்தாயம் அப்படின்னா சித்திர மாசம் முதல் ஆடி மாதம் வரையிலும், நடு கந்தாயம் என்பது ஆவணி மாசம் முதல் கார்த்திகை மாசம் வரலும், கடை கந்தாயம் என்பது மார்கழி மாதம் முதல் வருஷம் முடிய அந்த பங்குனி மாசம் முடிய நடைபெறும். முதல் கந்தாயத்துல பாத்தீங்கன்னா 0 இருந்தா வியாதி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே போல உத்திராடம் நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 0 இருக்கு. நடு கந்தாயம் 0 இருந்தாக பயம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது குறிப்பா மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் நடுக்கந்தாயம் 0வா இருக்கு, எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கும். கடை கந்தாயத்துல 0 இருந்தா தன விரயம். உத்திராட நட்சத்திரத்து தான் கடை கந்தாயம் 0ன்னு இருக்கு. அப்போ பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அப்போ இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நம்ம பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா பூராடத்துக்கு நல்லா இருக்கு, மூலத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல, உத்திராடத்தில் இருப்போம் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஆனாலும் ஓவராலா பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசிக்கு வரவு அதிகமாகவும் செலவு கம்மியாகவும் இருக்கு, விரயங்கள் கம்மியா இருக்கு. அதுல பாசிட்டிவான விஷயம்தான். இந்த குரோதி வருஷத்துல திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு நம்ம இந்த வருட கிரகங்களை எடுத்துக்கலாம். அதாவது குரு பகவான் முதன்மையான கிரகம் என்பது குரு பகவான், உங்க ராசி அதிபதி. அந்த குரு பகவான் 6ஆம் பாவகத்துல இருக்கு. சித்திர மாசத்துல இருந்தே 6ஆம் பாவகத்துல குரு இருக்கிறது ஒரு வகையில நெகட்டிவ், ஒரு வகையில பாசிட்டிவ் இருக்கு. அதாவது பார்வை பலம்லாம் நல்லா இருக்கு, பணம் வரும், வேலை கிடைக்கும், வழக்குகள்ல வெற்றி உண்டு, சத்ரு ஜெயம் ஏற்படும், இதெல்லாம் பாசிட்டிவ். ஆனா நோய் வரும், இதெல்லாமும் கடன் வரும், இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அப்போ வீடு, சொத்து, வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, முன்னேற்றம் உண்டு. கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம இந்த திருமண வாழ்க்கையை எடுத்துக்கினாக்க இந்த 6ஆம் பாவகத்துல குரு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே வழக்குகள் இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க, சண்டை போட்டுட்டு சச்சரவோடு இருக்கீங்க, பிரச்சனையோடு இருக்கு, ஒரு பைசல் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த பைசல்ல உங்களுக்கு சாதகமா வரும். வழக்குகள் இருந்தீங்கன்னா அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்படும். உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்ல முடியும். உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க இருதார தோஷம், கலசர தோஷம் அல்லது தார தோஷம் இருக்கு அப்படின்னு வச்சீங்களேன். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வழக்கு பிரச்சனை அவங்கதான் இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். கடந்த காலத்திலேயே சொல்றேன். ஒருத்தருக்கு தோஷங்கள் இல்லைன்னா அவங்க போக மாட்டாங்க, சண்டை போட்டுட்டு கூட சைலண்டா இருப்பாங்க. ஆனா தோஷங்கள் இருக்குன்னா ஒரு பஞ்சாயத்து பண்றது, பைசல் பண்றது அல்லது வழக்குக்கு போறது, ஏதோ ஒரு வகையில் இப்படி லீகல் ஆக்டிவிட்டி, பைசல் பண்றது போன்ற விஷயத்துக்குலாம் போகும். அப்படி போறவங்களுக்கு வெற்றி ஏற்பட்டு மறுமணம் ஏற்படும். அதாவது ஒருத்தருக்கு 2 தார தோஷம் இருக்கு, 2 தாரம் ஆகணும்னு விதி இருக்குன்னாக்க அது ஏதோ ஒரு வகையில ஆகியே தீரும். அது ப்ரொஃபஷனலாவும் ஆகலாம் அல்லது அன்ப்ரொஃபஷனலாவும் ஆகலாம். அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவா கூட சில பேருக்குலாம் அமைந்து விடும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில வழக்குகளை ஜெயிச்சு நீங்க மறுதாரத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். திருமண வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பிரச்சனை, பிரிவு, வழக்குகள் இருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்றேன் நான் இதை. அது எப்போ ஏற்படும் அப்படின்னாக்க இந்த குரு பகவான் வக்ரம் பெற காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருந்து குரு வக்ரம் ஆகும்போது பாசிட்டிவ் தான், பயப்படவே வேண்டியதில்லை. குறிப்பா பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரம் ஆரம்பம். அப் டு 2025 ஜனவரி 4ஆம் தேதி வரலும் வக்கர கதியில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. சோ இந்த டியூரேஷன், அதாவது தமிழ் மாசத்துல சொன்னாக்க புரட்டாசி மாசம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாசம் 22ஆம் தேதி வரலுமே பாத்தீங்கன்னாக்க வக்கரத்துல இருக்கிறாரு. சோ இந்த காலகட்டத்துல வழக்குகளில் வெற்றி, மறுமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு, அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, பணம் வர்றது, கடன் வாங்குறது, இதெல்லாமே பாசிட்டிவா நடக்கும். இந்த சனி பகவானை எடுத்துக்கிட்டாக்க இந்த சனி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகிறாரு.
எப்பனாக வருடத்தோட முதல் பகுதியிலேயே ஜூன் மாதம் 29ஆம் தேதியே வக்கரமாகிறாரு சனி. அக்டோபர் 15ஆம் தேதி வரலும் 3ஆம் இடத்துல இருந்து சனி வக்கரமாகிறாரு. சனி வக்கரம் ஆகுறது நல்லதா அப்படின்னாக்க, இந்த வேலை விஷயமா இடமாற்றங்கள், பயணங்கள், அலைச்சல்கள்லாம் நிறையவே இருக்கும். சொத்து சம்பந்தமான வழக்குகள், பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்திலும் ஏற்படும். அலைச்சல்கள் தான். தொழில்காரகன் சனி வக்கரமாகும் போது முயற்சிகள்ல கூடுதல் முயற்சி போடுற மாதிரி இருக்கும். அதே போல தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி வக்கரம் ஆகுறது ஒரு வகையில நல்லதுதான். முயற்சி செய்வீங்க. அதாவது தயங்கி நின்ற காரியத்துல தைரியமா இறங்கி முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம். தைரியம் கூடும், வீரியமும் கூடும். அதனால திருமண வாழ்க்கையில, தாம்பத்திய வாழ்க்கையிலும் நல்லாவே இருக்கும். இப்போ கணவன் மனைவி பிரியாம இருக்கிறீங்க, ஒற்றுமையாவே இருக்கிறீங்க, சின்ன சின்ன சண்டை தான் அப்பப்போ போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா கூட அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். இந்த சின்ன சின்ன சண்டை கூட இல்லாம இருக்கும். ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். கணவன் மனைவிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. மேலும் வாழ்க்கை துணைவரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பார் ஏதோ ஒரு வகையில. அதெல்லாம் இந்த சனியால ஒரு வகையில பாசிட்டிவ் தான். சனி 3ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகிறதுனால பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றதில்ல, பின்னோக்கி வர்றதில்ல. சோ அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே தான் டிராவல் ஆகுது. சதய நட்சத்திரம் தான் பின்னோக்கி வருது. அதனால பாதிப்பு கிடையாது. 3ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறதுனால பாதிப்பு கிடையாது. அதே போலதான் குரு வக்கரமாவது பெரும்பாலும் ரோஹிணி நட்சத்திரம் தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் இந்த டியூரேஷன்ல ஒரு இடமாற்றத்தோட வேலை கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயம் தான். அதனால பாதிப்புன்றது பெருசா இருக்காது. கடன் மூலம் சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான சுப விரயங்கள்லாம் ஏற்படும். சோ அதே போல பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் ஏற்படும். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்தது சொல்ல போனாக்க, உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த ராகு பகவான் 4ஆம் பாவகத்துல இருக்கிறாரு, 10ஆம் பாவகத்துல கேது. இந்த 4ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உடல்நல விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது சரி, உணவு விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஆனா சுகஸ்தானத்துல ராகு இருந்து உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவன் 6ஆம் இடத்துல வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டத்துல புதிய காதல் ஏற்படும், புதிய உறவுகள் ஏற்படும், புதிய ரிலேஷன்ஷிப்பு, அதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். எப்போனாக அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அப் டு ஜனவரி 4ஆம் தேதிக்குள்ள இந்த உறவுகள், ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதே நேரத்துல நச்சரிச்சுட்டு அல்லது பிரச்சனையோட உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கடந்த கால வாழ்க்கையில சில பேர் உங்களோட பகைச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவு நல்லாவே பழகிருப்பாங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க, நட்பா இருந்திருக்கலாம் அல்லது ஒரு உறவா இருந்திருக்கலாம். அந்த உறவு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல இந்த குரு வக்கரமாகும் போது ராகு வக்கர கிரகம் தான். அப்ப 4ஆம் இடத்துல இருக்கும் போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெறும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த டியூரேஷன்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு காதல் ஏற்படும், பிரிந்த காதல் கைகூடும், அல்லது பிரிந்த உறவு உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்படி பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கு. ஆனா அதற்கு முன்பு குறிப்பா இந்த சித்திரை மாசத்துல இருந்து ஏறத்தாழ புரட்டாசி மாசம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு ஆவரேஜான பலன்கள் நடைபெறும். பெரிய அளவுக்கு சண்டை இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையாவே இருக்கிறீங்கன்னா கூட பெரிய அளவுக்கு சண்டை இருக்காது, ஆவரேஜா தான் இருக்கும். புத்திரபாக்கியம் சில பேருக்கு கிடைக்கும். அப்ப அந்யோன்யம் இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா சனி வக்கரம் ஆயிடுறாரு ஜூன் மாசத்துல இருந்து. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த டிவோர்ஸ்ல இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க, அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையில பிரிஞ்சு பிரச்சனையோட இருக்கீங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு இப்போ ஒரு தீர்வு கிடைக்காது. அப்படியே டிராகிங்கா இழுத்துட்டு போற மாதிரிதான் இருக்கும். அது உங்களுக்கு புரட்டாசி மாசத்துக்கு மேல அந்த தீர்வு கிடைக்கும். அதே போல உங்களுக்கு தார தோஷம் கிடையாது, கலஸ்தர தோஷம் கிடையாது. ஒரு தாரம் தான் இருக்கு. ஆனா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க அல்லது தொழில் காரணமாக பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது எப்போ அப்படின்னாக்க அதே புரட்டாசி டு தை மாசம் இந்த டியூரேஷன்ல நீங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் நீண்ட நாளா திருமணம் ஆகல அப்படின்னாக்க இந்த மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க திருமணத்திற்கான வரன்கள்லாம் அமையக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லை. ஏன்னா நட்சத்திர கந்தாயமும் நல்லா இருக்கு. புதிய வேலை வாய்ப்பு வரும், உயர்வு, பதவி உயர்வு, குடும்பம் அமையாதவர்களோட குடும்பம் அமையிறது, முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒண்ணுமே பயப்பட வேண்டியதில்லை. உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் வரவு குறைவாகவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில பிள்ளைகளுக்கு செலவு பண்றது, அதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு உடல்நல விஷயத்துல 3 நட்சத்திரக்காரர்களுமே கவனமா இருக்கிறது தான் நன்மை இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த குரோதி வருஷம்
திருமணம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த ஏழரை சனியால தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில நிறைய பாதிப்புகள் தான், பிரிவுகள் அல்லது இழப்புகள், அதற்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி தான் இந்த குரோதி வருஷம் இருக்கும். அதனால இந்த வருஷம் வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து ஒண்ணு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், அல்லது அதுக்கு ஒரு சரியான முடிவு கிடைச்சி மறுதாரம் போன்றவை ஏற்படும். தனிமை மாறும், இனிமை சேரும் அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில சண்டை போட்டுட்டே இருந்துட்டு ஒரே வீட்டுல இருந்து கூட தனித்தனியா இருந்த வாழ்க்கையெல்லாம் மாறி ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சப்போர்ட்டிவா உங்களோட பயணிக்கக்கூடிய வாழ்க்கை துணைவராக மாறுவார் இனி வரும் காலகட்டத்துல. அதனால திருமணம் இந்த மாதிரி விஷயம்லாம் பாசிட்டிவ் தான் இருக்கு, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த வருஷத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க, நீங்க திருச்செந்தூர் முருகனை கெட்டியா பிடிச்சிங்க, குரு நமஸ்காரம் செய்யுங்க. அதாவது உங்களை விட வயதில் பெரியவர்கள், மூத்தவர்கள், நல்ல மனிதரா இருக்கணும் முக்கியமா. அதே போல ஆன்மீக சான்றோர்கள், அதே போல மதிக்கத்தக்க மனிதர்கள், ஆசிரியர்கள், இவர்கள்கிட்ட நமஸ்காரம் செஞ்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க, நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு சிறப்பை தரும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நீங்க முடிஞ்சா 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. கடல்ல குளிச்சுட்டு முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நன்மைகளை கொடுக்கும். மொத்தத்துல இந்த வருஷம் வந்து ஃபார் பெட்டர் தான். கடந்த சில வருடங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது குரோதி வருஷம் வந்து உங்களுக்கு இந்த மேரேஜ் லைஃப், லவ் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து சிறப்பாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்படுறதுக்கு கிடையாது. ஆனா வந்து இந்த வேலை விஷயம் மாற்றங்கள் வரும், பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கமா இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும், உடல் நலத்துல ஏற்ற இறக்கமா இருக்கும். இது ஒண்ணுதான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வருஷம் வந்து சிறப்பான ஆண்டுதான், அதாவது காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.